அதாவது ஒரு படத்துக்கு எவ்வளவு சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டு கேட்டு நமக்கு உண்மையாலுமே களைப்பாயிருச்சு. நான் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட கங்குவா படத்தை பற்றி தான். அதாவது 2.5 வருஷம் காத்திருப்பு. வேறு எந்த ஒரு மாஸ் ஹீரோவுக்கும் ரசிகர்கள் இத்தனை வருஷம் காத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். ஆனால் சூர்யாவோட ரசிகர்கள் 2.5 வருஷம் காத்திருந்தாங்க அந்த கங்குவா படத்துக்காக. அது மட்டும் கிடையாது, சூர்யா 2.5 வருஷமாக என்ன பீக்கில் இருந்தாரோ அதே பீக் அவர் எங்கே வந்தாலும் சரி, மேடைக்கு வந்தாலும் சரி, ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, வேறு எங்கே ஏர்போர்ட்டு வேறு எந்த ஃபங்க்ஷனும் சரி, அதே ஹைப் இருந்துச்சு. அந்தளவுக்கு ரசிகர்கள் வந்து அவருக்கு லாயலாக இருந்தாங்க. ஸோ இப்படி கங்குவா படத்துக்கு 2.5 வருஷம் காத்திருப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேட்டையன் வேறு நடுவில் உள்ளே புகுந்து அது வேறு கிளாஸ் ஆகணும்னு சரி பெரியவருக்கு வழி விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுத பூஜை ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையாடுற ஒரு டேட்டு அந்த அறுவடை பண்ணுறதையும் வேணாம் அப்படி முடிவு பண்ணி இப்போது நவம்பர் 14 எப்போ நாளான்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படி முடிவு கொண்டாங்க. ஆனால் பாருங்கள், இப்போவும் ஸ்டுடியோகிரி நிறுவனத்துக்கு கடன்கள் தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்குது. ரிலையன்ஸ் வந்து 45 கோடி வந்து தரணும்னு தடை போட்டாங்க. அதை வந்து சேட்டலைட்ஸ் எல்லாம் விற்று அதை வச்சு அந்த கடனை அடைச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அர்ஜுன் லால் மறைந்தார்ல, அவருக்கு வந்து 20 கோடி கடன் தரணும் அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் வந்து நீங்கள் 20 கோடியை டெபாசிட் பண்ணும் கோர்ட்லேயே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அது இன்னும் முடியல. எல்லாத்துக்கு மேலே இப்போ ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கு. இந்த ஃபியூவல் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.6 கோடியை வந்து கடன் தரணும் ஸ்டுடியோகிரி நிறுவனம். அதாவது சின்ன அமௌண்ட்டு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாதிப்பை உண்டாக்கிடும். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள், சர்ச்சைகள், முக்கியமாக கடன்கள் யாருக்கு என்னென்ன தரணுமோ அந்த கடன்கள் தான் தொடர்ந்து கங்குவா துரத்திட்டே இருக்குது. ஸோ இதையும் மீறி படம் ஜெயிக்கணும். எப்படி பார்த்தாலும் நாளைக்கு அந்த 20 கோடியை ப்ளஸ் பண்ணிடுவாங்க, எப்படியும் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க, 1.5 கோடி கட்டிடுவாங்க. பட் இருந்தாலும் ஏன் கடைசி டைமில் வந்து ரசிகர்களுக்கு பதட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தை தான் நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் மீறி கங்குவா படம் வெற்றி அடையும் போது தான் அது கங்குவா டீமுக்கு மட்டும் இல்லை, சூர்யாவோட ஒவ்வொரு ரசிகருக்கும் அது வந்து இனிப்பான செய்தியாக இருக்கும். இன்னும் போல சொல்லப்போனால் உண்மையான தீபாவளியாக இதுதான் இருக்குன்னு சூர்யா சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து நடக்கும். ஸோ இந்த கங்குவாவுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. உங்களோட ஆர்வம், எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.